ஹாய், வெல்கம் டு மதி ஃபுட் டிப். நம்ம இப்போ கொஞ்ச நாளாகவே காம்போ மாதிரியான வெரைட்டிஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டின்னர் காம்போ. வாங்க என்ன மெனுன்னு பார்க்கலாம். முதல்ல சப்பாத்தி மாவு பிசைஞ்சிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ இந்த உப்பில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா கலந்துக்கோங்க. உப்பு நல்லா கரையணும். முதல்லையே உப்பு போட்டு கரைச்சிங்கன்னா தான் மாவில் எல்லா பக்கமும் உப்பு சேர்ந்துடும். இப்போ நம்ம கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு கோதுமை மாவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இந்த எண்ணெய், தண்ணி, உப்பு கூட முதல்ல மாவு போட்டு கலந்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கணும். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பசங்க. இப்படி ஸ்க்ராம்பிள் பண்ணிங்கன்னா மாவில் உப்பும் நல்லா சேர்ந்து கிடைக்கும். சப்பாத்தியும் நல்லா சாஃப்டாக வரும். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இதை ஒரு மணி நேரத்துக்கு ஊற விட்டுக்கலாம். இப்போ நம்ம குருமா பண்ணலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை போட்டுக்கலாம். முதல்ல போட்டுட்டு இதை கொஞ்சமாக வதக்கிக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதோட ராஸ்மல் போகணும். கொஞ்சமாக வதக்கிக்கலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் பட்டை கிராம்பு பொடி போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் ஒரு தக்காளி ஸ்லைஸ் பண்ணியிருக்கிறேன். கூடவே கொஞ்சமாக புதினா எல்லாம் போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டு இது நல்லா மசாலாவோட வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம காய்கறி சேர்த்துடலாம். எந்த காய்கறினாலும் சேர்த்துக்கலாம். இதில் நான் பட்டாணி, காலிஃப்ளவர், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, கேரட் இதை பூரா கொஞ்சமாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்ல மசாலா எல்லாம் அதில் படுற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்துட்டு நம்ம இதை குக்கரை மூடி ஒரு 2 விசில் மட்டும் வேக விட்டு எடுத்துக்கலாம். 2 விசிலில் காய்கறி நல்லா வெந்துடும். இப்போ நம்ம இதுக்கு அரைக்க வேண்டியதையும் பார்த்துடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய பீஸ் தேங்காய் எடுத்து கட் பண்ணி போட்டுக்கலாம். கூடவே 6 முந்திரி, 2 டீஸ்பூன் சோம்பு இதை போட்டு அரைச்சிக்கலாம். உங்கள்கிட்ட கசகசா இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூனுக்கு போட்டு இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம குக்கரை திறந்து பார்க்கலாம். காய்கறி எல்லாம் நல்லா வெந்திருக்கு. நம்ம பொடிசாக கட் பண்ணனால சீக்கிரமாக வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம இந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தேங்காவோட பச்சை வாசனை போகணும். அதனால் ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த குருமா நல்லா கொதிக்கணும். இப்போ இதுக்கு கொஞ்சமாக மல்லி இலை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். உப்பு கம்மியாக இருந்தால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை அப்படியே விட்டிங்கன்னா தேங்காய் நல்லா சேர்ந்து க்ரீமியாக கிடைக்கும். சூப்பரான டேஸ்ட்டில் வெஜிடபிள் குருமா ரெடி ஆகிடுச்சு. இது கூடவே ரைத்தாவும் செஞ்சுருக்கிறேன். ஆனியன் ரைத்தா. ஆனியன் நல்லா பொடிசாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு தயிரும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்து கலந்து வச்சுருக்கேன். சப்பாத்தி மாவு நல்லா ஊறிடுச்சு. நம்ம இப்போ இதை திரட்டலாம். முதல்ல எடுத்துகிட்டு நல்லா கொஞ்சமாக மாவு போட்டுட்டு நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவில் நம்ம கட் பண்ணிக்கலாம். பால் போடுறதுக்காக இதில் ஒரு சப்பாத்தியை இப்போ நான் திரட்டுறேன். சப்பாத்தி திரட்டும் போது நீங்கள் ஒரு சைடு மட்டுமே அழுத்தம் கொடுத்து திரட்டுங்க. அப்போ தான் நல்ல சப்பாத்தி சாஃப்டாக கிடைக்கும். அப்பப்போ மாவில் தொட்டுட்டு ஒரு சைட்லேயே திரட்டும் போது சப்பாத்தி சாஃப்டாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இப்போ ஹாட்டான தவால இதை போட்டு நம்ம சுட்டு எடுத்துடலாம். போட்டு ஒரு நிமிஷம் விட்டுருங்க. அப்படியே பபிள் மாதிரி வரும். அப்புறமா திருப்பி போடுங்க. இதில் உங்களுக்கு எண்ணெய் வேணும்னா ஊற்றிக்கலாம். இந்த டைமில் நான் எண்ணெய் ஊற்றாமல் தான் இன்றைக்கி சுட்டுருக்குறேன். அவ்வளோதான், எடுத்துடலாம். வெஜிடபிள் குருமா, ஆனியன் ரைத்தா, அது கூட ஒரு ஸ்வீட்டுக்காக நான் பாசந்தி வச்சுருக்கிறேன். அப்புறமா சப்பாத்தி.
இதே மாதிரி டின்னர் ரெசிபீஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோட்டலெல்லாம் குருமா கூட ஆனியன் ரைத்தா கொடுப்பாங்க. அதை சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அதுவும் சேர்த்து செஞ்சுருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியான வீடியோக்கள் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.